ஹலோ வாங்க, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட்ல வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணப்பா. அது எப்படி பண்றது பார்க்கலாமா? நீங்க குக்கர்ல கூட செய்யலாம். நான் ஒரு இதுல பண்ற அகலமான பாத்திரம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நெய் போட்டால் டேஸ்டா இருக்கும். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. கூடவே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றுங்க. கொஞ்சமா, ரொம்ப ஆயில் வேண்டாம். ஆயில் சூடானதும் 2 பட்டை, பாருங்க, லவங்க 4 போட்டுக்கோங்க. கூட பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 2 பட்டை, 4 லவங்கம் இலை போட்டுக்கோங்க. அம்மா, நறுக்குனா வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய 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 வெங்காயம் 2 கட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கஸ்தூரி மேந்தி போட்டுக்கோங்க. இது பண்ணிட்டு போடுங்க. கஸ்தூரி மேந்தி நல்லா கும்முன்னு வாசனை ஆகும். மஷ்ரூம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பிரியாணி மாதிரி. மஷ்ரூம் பிரியாணி நம்ம சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் தக்காளி கட் பண்ணால் போதும், பிரியாணி ரெடி ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. புதினா போட்டுக்கோங்க. புதினா நல்லா புதினா போட்டு இந்த வெங்காயத்துக்கூடயே வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் புதினா எல்லாம் வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குறீங்க. இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் பச்சை வாசனை நல்லா போட்டோம். ஒன்னால வதக்குங்க. இப்போ வந்து காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் இருக்கும், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே அரிசி பருப்புக்கெல்லாம் எல்லாத்துக்குமே உப்பு கரெக்டாக போடணும். நல்லா தக்காளி வந்து வதங்கி வரணும். பாருங்கள், கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. தக்காளி ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கினா போதும். நல்லா தக்காளி தயிர் எல்லாம் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் வந்து நான் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுக்கிறேன். க்ளீனாக மஷ்ரூம் வந்து க்ளீனாக கழுவி வச்சுக்கிறேன். பாருங்கள், பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக வேண்டாம். அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. மஷ்ரூமு நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்க. அப்போ தான் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். பாருங்கள், தயிர் தக்காளி இந்த மசாலாலாம் இதில் நல்லா வதங்கியாச்சு. அரிசி வந்து இந்த கிளாஸில் எடுத்துக்கிறேன், 2 கிளாஸ் அரிசி. இதில் நான் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதை ஊற்றிக்கலாமா? போதும், மஷ்ரூம் கொஞ்ச நேரம் வதங்கினா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் அரிசி வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் சாப்பாடு வந்து சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. 1 2 2 நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். நான் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி நம்ம ஊற வச்சுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. கொதிச்சுதான் நம்ம அரிசி ஊற வச்சுக்கிறோம். பாருங்க, இப்போ அரிசி போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிசி இதில் போட்டுக்கலாம்.
அரிசியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது, எல்லாம் இழுத்துட்டு க்ளீனாக தண்ணி இல்லாமல் போடணும். அப்போ சாப்பாடு குலையாத நல்லா ஒரு பழப்படம். இப்போ அயிலில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுப்போம். அயிலில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. அயிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. விட்டு பாருங்கள், அயிலில் வச்சுருக்குறோம். இப்போ சிம் பண்ணிவிட்டு நல்லா இப்போ நம்ம சிம் பண்ணிக்கணும். 5 நிமிஷம் அயிலில் வச்சு அரிசி எல்லாம் இப்படி இந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். இப்போ சிம் பண்ணிடுங்க, அப்படியே டம்லேயே வேகட்டும், வெந்துடும். அது அயிலில் வச்சுட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ சிம்மில் வச்சுருந்தோம் பாருங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி இருக்குது, 2 நிமிஷம் வந்தால் போதும். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கொஞ்சம் டம் போடணும். 2 நிமிஷம் அப்படியே வைங்க, சிம்லே வைங்க. சிம்லே வச்சாதான் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு கலக்கி விடுங்க. அப்படியே மூடியே வைக்காதுங்க. 2 நிமிஷம் விட்டு நல்லா மேலே கீழே நல்லா கலக்கி விடுங்க. கம்மன்னு இருக்குது வாசனை பிரியாணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி சிம்லே வைங்க. 2 நிமிஷம் விட்டு கலக்கி விடுங்க. போட்டுக்கிறோம், சிம்மில் வச்சுக்கிறோம். நம்ம இப்போ கரெக்டாக வச்சு பாருங்க. இப்போ தண்ணி எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு சாப்பாடு க்ளீனாக பழப்பழன்னு வச்சுக்கிறோம். உதிராக இருக்குது சாப்பாடு. ஆஃப் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குமோ அவங்க மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். அப்படியே மூடி வச்சிடணும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சாப்பாடும் வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு